பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் இரக்கம் நமக்கு உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2025 வருஷத்தினுடைய கடைசி உபவாச ஜெபம் இது. ஆமேனா? இன்றைக்கி தேவ சமூகத்தில் கர்த்தர் நம்மை நிறுத்தியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்மளை கொஞ்சம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே சீர்படுத்தி அதை கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்தி நம்மை பலப்படுத்துவராக. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம், நம்ம ஆவிக்குரிய நிலை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் அலசி பார்த்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அதனால் ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் அங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவுடைய அந்த தீர்க்கதரிசன பள்ளியில், அந்த தீர்க்கதரிசன பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கும் எலிசாவுக்கும் நடந்த ஒரு அன்பின் உரையாடல், அன்பின் சம்பவம். இந்த சம்பவத்திலிருந்து தேவன் இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார், எப்படி நம்மை சீர்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அதில் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிமா. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடே கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கோடாரி அவன் கையை விட்டு வழுவி போனது. கோடாரியை அவன் தொலைத்து விட்டான். ஆனால் அவன் பதறுகிறான், அலறுகிறான், வருத்தப்படுகிறான். என் கோடாரி என் கையை விட்டு போனதே. அது மாத்திரமல்ல, அந்த கோடாரி இரவல் வாங்கினது என்று சொல்லி அவன் கூவுகிறான். என்றால் அவன் அலறுகிறான், அவன் பதறுகிறான், அவன் மனஸ்தாபப்படுகிறான், அவன் பரிதவிக்கிறான் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த சம்பவத்தில் இங்கே என்ன நடக்கிறது என்றால், இது எல்லாமே ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள். முதலாவது, அவர்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். எலிசா எலியாவின் சாப்பாத்தின் குமாரன், அதாவது எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் என்கின்ற அடையாளம் உடையவர் இந்த எலிசா. ஏனென்றால் எலியா இஸ்ரவேல் தேசத்தில் நன்கு அறியப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இஸ்ரவேலை மறுபடியுமாய் குந்தி நடந்து கொண்டிருந்த இஸ்ரவேலர்களை மறுபடியுமாய் தேவன் அண்டைக்கு திருப்பின ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி எலியா. அவர் சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதை தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாரும் பார்க்கிறார்கள். அவருக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட, அவருடைய பக்கத்திலிருந்து பயிற்சி பெற்ற ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பூர்ணமாக்கப்பட்ட ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கைக்கு, அந்த ஜீவியத்துக்கு நிழலாட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம்தான் இந்த எலிசா. அந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கு ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாக தேவன் எலிசாவை கட்டளையிட்டிருந்தார். எலிசா இப்பொழுது அநேக தீர்க்கதரிசிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி அப்படின்னா என்ன என்பது நாம் பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். தீர்க்கதரிசி அப்படின்னாவே அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள், அவர்கள் தேவனுடைய குமாரர்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார்கள். தேவனை அறியாதிருக்கிற இந்த இருண்ட உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்துகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். எல்லாம் கேட்குறீங்களாப்பா? நம்ம எல்லாரும் பாவத்தில் விழுந்து போய் கிடந்தோம், தேவனை அறியாமல் கிடந்தோம். ஆனால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லாமா?
ஆக தேவனை அறிகிற அந்த அறிவில் தேவனுடைய வார்த்தைகளை உட்கொண்டு தேவனுடைய சித்தம் என்னது என்பதை நாம் அறிந்து தேவன் நம்மோடு பேசுவதை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆக இந்த இடத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று சொல்லுவது நாம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லாமா? ஏன்னா தேவனுடைய அந்த வாயின் வார்த்தைகள், தேவனுடைய அந்த வார்த்தைகள், ஏன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆமேன் சொல்லாமா? அப்போ நாம் எல்லாரும் அது தேறினவர்களாய் நிற்கும்படிக்கு, தேவனுடைய சமூகம் நிற்கும்படிக்கு அந்த வார்த்தைக்காக நாம் ஏங்குகிறோம். அந்த வார்த்தைக்காகத்தான் நம்ம சபைக்கு வருகிறோம். கர்த்தர் இன்றைக்கு என்னோடு எப்படி பேசுவார் என்று சொல்லி இந்த வேத வசனத்துக்காகத்தான் நாம் வருகிறோம். நாம் தேறினவர்களாக தேவ சித்தம் செய்வதில் நாம் தேறினவர்களாக நிறுத்தும்படியாகத்தான் தேவன் நம்மை கிருபையாய் நம்மை தொற்றுகிறார். அப்போது முதலாவது தேவன் நம்மை அவருடைய சத்திய வசனத்தினாலே நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எல்லாருமே தீர்க்கதரிசிகளின் புத்திரர். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள யாருங்க? தீர்க்கதரிசிகளின் புத்திரர். முதல்ல இந்த சம்பவத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று சொல்லுவது தேவனை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் தேவனை விசுவாசிக்கிறோம். அதுதான் நாம் மறுபடியும் பிறந்த அனுபவம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயில் இருக்கிறது. இதை பேதுரு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் அங்கே 23 நம்ம வாசிக்கும் போது இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் நாம் தான் என்பதை அறிந்து கொள்ளலாம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென் சொல்லாமா? எதில் நாம் இல்லை? அழிவுள்ள வித்து அல்ல நாம். எல்லாம் கவனிக்கிறீங்களாப்பா? வாலிப பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். இந்த சத்தியத்தை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கங்க. 2026வது வருஷத்தை தேவன் நமக்கு மகிமையாய் மாற்றி கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. நாம் அழிவுள்ள வித்தாய் இருந்தோம். எப்படி? நாம் எல்லாரும் நம்முடைய மாம்ச தகப்பனுடைய வித்தாக இருந்தோம். அந்த வித்து அழிந்து போய்கொண்டிருக்கிறது, அது அழிகிறது. அந்த மனுஷனால பிள்ளைகளுக்கு ஜீவனை உண்டாக்க முடியவில்லை. உண்மையா இல்லையா? நம்ம எல்லாரும் ஏழைகள், நம்ம எல்லாரும் திக்கற்றவர்கள். நம்முடைய தகப்பன்மாரால் நமக்கு ஜீவனை உண்டாக்கி தர முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்போ அழிவுள்ள வித்து அல்ல, அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினாலே. அல்லேலூயா சொல்லாமா? எத்தனை பேர் தேவனுடைய வசனமாகிய சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஆமென் சொல்லாமா? அங்கே வசனம் நமக்கு தெளிவாக சொல்ல, ஜீவனுள்ளதும் தேவ வசனமாகிய அந்த தேவ வசனம்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்கின்ற அந்த விசுவாசத்தை உடையவர்கள். ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. நாம் எல்லாரும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாயிலே இருக்கிறது. தேவனை துதிக்கிற அந்த துதி நம்முடைய வாயில், நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். நாம் தேவனை உயர்த்துகிற ஜீவியத்தை நாம் செய்கிறோம். ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்திருக்கிறோம். மறுபடியுமாய் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மறுபடியுமாய் பிறந்திருக்கிறோம். இந்த ஜெனிப்பித்தல் என்பது மரித்தோரிலிருந்து முதற் பிறந்திருப்பது. மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே என்று சொல்லுவது அழிஞ்சு போகிற வித்துக்கு, சொல்ல போனால் நம்முடைய மாம்ச நினைவுக்கு நாம் செத்து போயிட்டு இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோம். ஆமெனா? நமக்கு சாவு கிடையாது. ஆமெனா? ஏன்னா அழிந்து போகிற வித்தினால் உருவாக்கப்பட்ட நம்முடைய மாம்ச நினைவுகளுக்கு நாம் செத்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமெனா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ நாம் இன்னைக்கு மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மிடத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நாம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம எல்லாரும் தேவனுடைய புத்திரர். தொடர்ந்து வாசிங்களேன். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நாங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரன் விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய வார்த்தையினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு தேவாதி தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தீர்க்கதரிசிகளின் புத்திரரே. ஆமென். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது 3வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு சொல்லாம அவர் ஒரு காரியத்தையும் செய்வதில்லையாம். அதை வாசிக்க போகலாம். 3:7 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ரகசியம். இந்த ரகசியம் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிற ஒரு மகிமையான ரகசியம். தம்முடைய ரகசியத்தை எல்லாம் அவர் என்ன செய்கிறார்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். அது பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே இந்த ரகசியத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவ சித்தம் இன்னது என்று அறிந்து அந்த தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது தான் தேவனுடைய புத்திரர், தீர்க்கதரிசிகளின் புத்திரர். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இதுதான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேவனையே எப்போதும் உயர்த்துவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இவர்கள் தேவனையே எப்போதும் உயர்த்துவார்கள். இந்த ரகசியம் எப்படி நமக்கு வெளிப்படும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வினாடியும் அனுதினமும் நம்மை ஆட்கொண்டு நடத்தும் போது நாம் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். ஒவ்வொரு வினாடியும் மாம்சத்தை நாம் ஜெயங்கொண்டவர்களாய், ஆவியிலே பூர்ணப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவிக்குள்ள பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய், இந்த உலகத்தில் தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்தும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார், தேவ ரகசியங்களை அறிந்திருக்கிறார். நாங்கள் தேவ ரகசியத்தை பேசுகிறோம், நாங்கள் விசுவாசத்தின் வார்த்தையை பேசுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகம் நல்லா கவனிங்க. இந்த தீர்க்கதரிசி புத்திரர்னா யார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதுதான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். 12வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, நல்லா இந்த ரகசியத்தை அறியும்படிக்கு, அத்தங்க ரகசியம். கொஞ்சம் வேகமா வாங்க. தேவ ரகசியம். என்னை குறித்து என் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாய், என் அப்பாவின் சித்தத்தை நான் அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? அன்பான தேவஜனமே, பழைய ஏற்பட்ட காலத்தில் அவர்களுக்கு, யூதர்களுக்கு அவர்களுக்கு ஒரு தோரா இருக்கிறது, அவர்களுக்கு விருத்த சேதனம் உடன்படிக்கை இருக்கிறது. மாம்சத்தின்படி அந்த விருத்த சேதன உடன்படிக்கை செய்துவிட்டு அவர்கள் சபைக்குள்ளே அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம். வெளியே இருக்கிற புறஜாதிகள் கூட அவர்கள் சபைக்குள் சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள். ஆமென் சொல்லாமா? தேவனுடைய ரகசியங்களை, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட அந்த தேவ ரகசியங்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே நாங்கள் பெற்றோம். அப்போ ஒரு நேரத்தில் நாம் இந்த உலகத்தால் தள்ளப்பட்டு கிடந்தோம். நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி வெறுத்தாங்க. நம்ம பேசுகிற வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது.
நம்ம உலகத்தால் புறம்பே தள்ளப்பட்டு கிடந்தோம். ஆனால் என்னைக்கு நம்ம சபைக்குள்ளே வந்தோமோ பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைக்கு நான் ஜெபித்த அந்த ஜெபத்துக்கு என் கர்த்தர் பதில் கொடுத்து அந்த காரியத்தை அப்படியே செய்தார். எத்தனை பேர் இதை நல்லா உணர்ந்திருக்கிறீங்க? கையை வைத்து சொல்ல முடியுமா? நான் பண்ண ஜெபத்துக்கு என் கர்த்தர் பதில் கொடுத்தார். இது நீங்கள் தான் தீர்க்கதரிசிகள், நீங்கள் தான் தீர்க்கதரிசியின் புத்திரர். ஆமென். உண்மையா இல்லையா? இப்போ முன்னாடிலாம் பார்த்தோன்னா என் வாயில் வீண் வார்த்தைகள், தேவையில்லாத பேச்சுகள், அசிங்கமான ஆபாசமான சினிமா பாடல்கள் என் சிந்தனையில் அப்படி இருந்துச்சு. என்ன ஆச்சரியம்! பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்தில் என் வாழ்வை குறித்த தேவ சித்தத்தை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுது நான் எந்த இடத்துல போய் நின்னாலும் என் தேவன் என்னை கனப்படுத்துகிறார். எப்படி? என் வாயில் பரிசுத்தம் வெளிப்படுகிறது, என் தேவனை உயர்த்துகிற அந்த உயர்வின் துதி இருக்கிறது. என் வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கின்றார்? தனிப்பட்ட ரீதியில் தேவன் நம்மோடு இடைபடுகிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் என்னோடு கூட இடைப்பட்டதனால தான் என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தீர்க்கதரிசியாக இருக்கிறேன். ஆமென் சொல்லாமா? அவர் வந்ததுமே எனக்குள்ளே என்ன வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, தேவ ஞானம் எனக்குள்ளே வந்திருக்கிறது. தேவனை உயர்த்துகிற அந்த துதி எனக்குள்ளே இருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து. அவைகள் நாங்கள் தேவ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், வார்த்தை இப்போ வார்த்தை சேஞ்ச் ஆயிருச்சு. முன்னாடி மனுஷனுக்கு முன்னாடி என் வார்த்தைக்கு மதிப்பே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளை, நான் தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது. இப்போ நான் மனுஷன் பேசுகிற மாதிரி பேசல, தேவன் பேசுறத போல பேசுகிறேன். என் வார்த்தைக்கு ஒரு பயங்கர பவர் இருக்கு. மனுஷன் அப்படின்றாரு. நீங்கள் மனுஷன் பேசுகிற மாதிரி நான் பேசலை. அப்பா நான் மனுஷன் தான்பா, மாம்சத்தோட ரத்தத்தோடு இருக்கிறேன். ஆனால் இல்லை, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இப்போ நான் எப்படி பேசுகிறேன்? பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குள்ளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? இப்போ நமக்குள்ள ஒரு தேவனுடைய பவர், ஒரு வல்லமை நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது நாங்கள் தீர்க்கதரிசிகளாக இருக்கிறோம். என் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை எல்லாமே தீர்க்கதரிசன வார்த்தைகள். ஆமீன் சொல்லாமா? எல்லாமே வீண் வார்த்தை ஒன்று கிடையாது. எல்லாமே தீர்க்கதரிசன வார்த்தைகள். கர்த்தர் எதை பேசுகிறாரோ அந்த வார்த்தையை பேசுகிறோம். மனுஷன் பேசுகிற மாதிரி நான் பேசல. மனுஷன் என்ன பண்ணுவான்? பரியாசம் செய்வான். எது கேட்டாலும் கமெண்ட் அடித்து பேசுறது. அது பரியாசம். எது பரியாசக்காரன்? யாரு? இஸ்மவேல். சொல்லுங்க, பரியாசக்காரன் யாருங்க? இஸ்மவேல். அப்புறம் வாய் சாலகன் யாரு? யாரு? காயின். வெரி குட். ஃப்ரா நம்ம சபையை விட்டு போயிட்டா, அவள் சொல்கிறா. ஃப்ரா சபை விட்டு போயிட்டா, பைபிள் காலேஜில் இருக்கிறா. அவள் கரெக்டாக சொல்கிறா பாரு. வாய் சாலகன் ஞாபகம் இருக்குதா இல்லையா? சேஷ்டபுத்திரனா வேட்டைக்காரனா அந்த பிரசவத்தில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஏசா யாரு? அவன் ரத்த வெறியன். அவன் என்ன பண்ணுறான்? நம்ம அப்படி இல்லை. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னா ஜெயங்கொண்டவர்களாக, தேவனை துதிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக என் குடும்பத்தில் கர்த்தர் என்னை அவருடைய பிள்ளையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ என் குடும்பத்தை கர்த்தருடைய குடும்பமாக மாற்ற வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா மனுஷனாக நான் வாழ்ந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் தேவர்களாக இருக்கிறேன். அல்லேலூயா. முன்னாடி மனுஷனாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நாங்கள் தேவர்கள். ஏன்னா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள், தேவனுடைய புத்திரர், தீர்க்கதரிசிகளின் புத்திரர். தேவனை உயர்த்துகிற ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். இப்போ ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் யாருக்குரியது? தேவனுக்குரியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசிங்க. ஏசப்பாவே சொல்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதாம். வாசி 35:10-35 வாசிங்க பார்க்கலாம். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இந்த வசனத்தை அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியமும் தவறாது என் பிதாவே சொல்லிட்டாரு. அல்லேலூயா.
அங்க பாருங்க, அங்க வேதம் சொல்லுகிறது என்றால் என் பிதா சொல்லியிருக்கிறார். என்னுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட தேவபுத்திரர், வார்த்தை உள்ள வந்துருச்சு அப்படின்னாவே அந்த மனுஷிகம் செத்து போயிடும். மனுஷிகம் செத்து போயிட்டு தேவர்கள் என்கின்ற அனுபவத்துக்குள்ளே நாம் வந்து விடுவோம். தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை காலையில் 4 மணிக்கு எழுந்து, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? காலையில் 4 மணிக்கு எழுந்து அந்த மன உற்சாகம் எல்லா உடல் சோர்வுகளையும் மேற்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலன் அவர் நமக்குள்ளே வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்து துதித்த அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்க பார்க்கலாம். எத்தனை பேர் காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிற அனுபவம் இருந்திருக்குது? கை தூக்க வேணாம். நான்லாம் முன்னாடி 4 மணிக்கு எழுந்து ஜெபித்தேன். ஏன்? அந்த தேவ பிரசன்னம், அந்த மனுஷிகம் என்கின்ற அந்த 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 மிருகம் செத்து நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அனுபவத்துக்குள் இந்த 4 மணிக்கு எழுந்து நான் ஜெபிக்கிற அனுபவம் எனக்குள்ள இருந்துச்சு. நான் அவர் எப்போ பேசினாலும் அவருடைய வார்த்தையை பற்றியே பேசுவேன். காரணம், அவருடைய வார்த்தையின் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அதுக்கு மேலே என்னால் மூவ் பண்ண முடியல. அப்படியே உட்காந்து இதில் என்னமோ இருக்கு, இதில் என்ன, இது மண்ணா, இதை நான் புசித்தால் எனக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லி அந்த வார்த்தையை அவ்வளவு தாகத்தோடு வாசித்த அனுபவம். தீர்க்கதரிசிகளின் புத்திரரே, யாரை பார்த்தாலும் இவர்கள் என் தேவனுடைய பிள்ளைகளா மாறிட மாட்டாங்களா என்ற அந்த கண்ணீர், அந்த இருதயத்தில் ஏற்பட்ட அந்த கண்ணீர், என் குடும்பத்தை எப்படியாகிலும் முழுவதுமாக என் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்து விட மாட்டேனா என்கின்ற அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு அதில் இருந்துச்சுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? எல்லாம் இருந்துச்சு தானே. இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்ன செய்தாங்க? இதே அனுபவத்தில் தான் அவங்க இருந்தாங்க. இவர்களுக்கு ஆத்தும பாரம் இருந்துச்சு. இவர்களுக்கு ஆத்தும பாரம் இருந்துச்சு. இந்த மண்ணில் மண்ணுக்குரிய இந்த மரங்களை வெட்டி, இந்த மண்ணின் வாழ்வு ஒரு வீணான வாழ்வு, இந்த மனுஷிக வாழ்வு வீணான வாழ்வு. ஆனால் நாம் தேவர்கள் என்கின்ற அனுபவத்துக்குள்ள வர வேண்டும். என் மனைவியை எப்படியாக நான் வெட்ட வேண்டும், தேவனுடைய பிரசன்னத்தை சொல்லி, தேவ அன்பை சொல்லி, என் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை, அந்த வார்த்தையை கனப்படுத்தி என் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நான் வெட்டினேன். என் கணவனை இந்த மாம்சீக மனுஷீக அந்த உலக வாழ்க்கையிலிருந்து என் கணவனை நான் வெட்டினேன், என் மனைவியை நான் வெட்டினேன், என் பிள்ளைகளை நான் வெட்டினேன். என் வார்த்தைக்கு ஒரு பவர் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னை யாருமே மதிக்க மாட்டாங்களே. என் கோடரி எங்க விழுந்து போச்சு? ஆமென். என் கோடாரி எங்க விழுந்து போச்சு? கோடாரி இல்லாமல், நல்லா கவனிங்க, கோடாரி இந்த மரம் மண்ணில் வேர் ஊனி மண்ணுக்குரிய சாரத்தோடு இருக்கிறது. இப்போ நாங்கள் குடியிருப்பதற்கு இது ரொம்ப நெருக்கமாக இருக்குது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் நாங்கள் குடியிருக்கும்படி, எங்கள் குடும்பத்துக்காக நாங்கள் எங்கள் வீட்டை கட்டும்படி. இன்னைக்கு குடும்பத்தில் என் கணவன் என் மதிக்க மாட்டானே, என் மனைவி என்னை கீழ்ப்படிய மாட்டாளே, நான் ஒன்று சொன்னேன் என் மனைவி ஒன்று சொல்கிறாளே, என் பிள்ளைங்க என் சமூகத்தில் நிற்க மாட்டாங்களே, என் வார்த்தைக்கு வேல்யூ இல்லையே, நான் பேசினா கேட்க மாட்டேன், என் வார்த்தைக்கு இங்கே பவர் இல்லையே. நல்லா ஒன்று கவனிச்சுங்க, நீ மனுஷிகமாக இருக்கிற வரைக்கும் உனக்கு பவர் கிடையாது. நீ மனுஷிகமாக இருக்கிற வரைக்கும் அவர் மனுஷரிலிருந்து நம்மை தேவனுக்கென்றும் ஆட்டுக்குட்டியனுக்கென்றும் வேறு பிரித்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, உங்கள் ரட்சிப்பு எங்கே தொலைந்திருக்கிறது. இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் என்ன செய்தார்கள் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் என்ன செய்தாங்க? வாசி மறுபடியும் அந்த 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் 1 நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். நாங்கள் குடியிருக்கிறோம், ரொம்ப நெருக்கமாக இருக்குது.
நல்லா கவனிங்க. மனுஷிகத்தில் மனுஷிக ஆவியில் நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா மாம்சீக மனுஷிக ஆவியில் போயிட்டு ரொம்ப நெருக்கிட்டு அவங்க மேலே மனசை வச்சுட்டு மனுஷிகத்தில் மனசை வச்சுட்டு அந்த மனசை விட்டு வெளியே வர முடியாமல் இன்னைக்கு ரொம்ப பேர் சிக்கி தவிக்கிறாங்க. தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் இந்த மனுஷிக நெருக்கத்தை விட்டு வெளியே வரணும். கவனிக்கிறீங்களா? இந்த மனுஷிகம் அழிகிறது. அழிந்து போகிற மனுஷன் மிருகத்துக்கு ஒப்பாயிருக்கிறான். நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். இது மகா பாபிலோனாக இருக்கிறது, மகா பாபிலோனின் அனுபவமாக இருக்கிறது. மனுஷிகத்தில் ஒருத்தனை மாற்றி ரொம்ப நெருக்கமாக இருந்தானா என்ன அர்த்தம்னாக்கா, இவன் என்ன செய்கிறான், உன் நாலேஜ் என்ன, உன் அறிவு என்ன, உன் வருமானம் என்ன, என் வருமானம் என்ன, இதுதான் நெருக்கம். ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை ஃபேமிலியை உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து உலகத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். என் குடும்பத்தை எப்படியாக மீட்கணும், நாங்கள் யோர்தான் மட்டும் போகிறோம். இந்த நெருக்கத்துக்கு காரணம் யோர்தான். யோர்தான் என்பது மரணம், மரணம் என்பது பெருமை, மரணம் என்பது பெருமை. எந்த மனுஷன் பெருமையில் இருக்கிறானோ அவன் மரணம். நாங்கள் யோர்தான் மட்டும் போகிறோம், இந்த மரணத்தை நாங்கள் ஜெயிக்கிறோம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம் ஆண்டவரே, உலகத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற ஆண்டவரே. உலகத்தாம் போல வீடு, உலகத்தாம் போல வாழ்க்கை, உலகத்தாம் போல ஜாலி வாழ்க்கை, உலகத்தாம் போல அந்த உலகத்தோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம். தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரர் சொல்கிறாங்க, ரொம்ப ஏதோ சலசலப்பு எங்களுக்குள்ளே வருது, ரொம்ப நெருக்கம். அந்த உலகத்தோடு கூட நாங்கள் அப்படி ஐக்கியமாயிட்டோம். நாங்கள் யோர்தான் மட்டும் போகிறோம். யோர்தான் என்பது மரணம். இந்த மரணம் என்பது தேவனை உயர்த்தாமல், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல், ஒருவரால் ஒருவர் வருகிற அந்த மகிமைக்குள்ளாக நாங்கள் போய் தஞ்சமாயிட்டோம். நாங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா, அப்படியே நாங்கள் இப்போது பாபேல் என்ன பண்ணாங்க, நம்ம உலகம் எங்கும் போய் சிதறி போகாதபடிக்கு நமக்கு பேர் உண்டாக நமக்கு ஒரு நகரத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த நெருக்கம்தான் இது. நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்குது. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய மகிமை அங்கே இறங்குகிறது. அவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் போல் யோர்தான் மட்டும் போகிறோம், மரணத்தை ஜெயங்கொள்ளுகிறோம், மகிமையெல்லாம் தேவனுக்கே என்று சொல்லி நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோர்தான் மட்டும் போகிறோம் என்றால் மரணத்தை ஜெயித்து தேவகுமாரன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தானிலே அவர் ஞானஸ்நானம் எடுத்து இந்த மரணத்தை ஜெயங்கொண்டவராய் தேவாதி தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எங்கள் குடும்பங்கள், நாங்கள் எங்கள் வீட்டை கட்டப்போகிறோம். எங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டுமேயானால் நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி, ஆமென் சொல்லுங்க. எங்கள் குடும்பம் எல்லாமே ரொம்ப ஸ்லைடாக போயிருச்சு. பிள்ளைங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை சந்தோஷப்படுத்தணும், உலகத்தை மாதிரி வாழணும்னு சொல்லிட்டு புள்ள ஒரு பக்கம் போயிருச்சு. என் கணவன் என்ன பண்ணுறாருனா, அந்த வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவங்களோட பழகி அவங்களா மாதிரி வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் போயிடுச்சு. என் மனைவி பக்கத்து வீட்டுக்காரி, இந்த எதிர் வீட்டுக்காரி, அவங்களா கூட சேர்ந்து வீட்டு ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இப்போ இந்த மரத்தை நான் வெட்டணும் ஆண்டவரே, நான் தீர்க்கதரிசியாக நான் இருப்பேனே ஆனால், நான் தேவனுடைய குமாரனாக இருப்பேனே ஆனால், என் பிள்ளைங்களை இந்த உலக வாழ்வில் இருந்து வெட்டி, என் மனைவியை இந்த உலக வாழ்விலிருந்து வெட்டி, இந்த உத்திரத்தை வெட்டி வீழ்த்தி என் குடும்பத்தை நான் கட்டுவேன். ஆமேனா? ஆமேனா? அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் தீர்க்கதரிசியின் புத்திரன், நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் மட்டும்தான் என் வீட்டை நான் கட்ட முடியும். இன்னைக்கு உங்க வீடு, உங்க குடும்பம் இன்னைக்கு நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் உலகத்தோடு போய் நெருங்கிருச்சு, நெருங்கி பழகுது, உலகத்தோடு ரொம்ப நெருங்கிருச்சு. செல்ஃபோனுக்கு அடிமை, இன்னைக்கு இன்ஸ்டாகிராமுக்கு அடிமை, ஃபேஸ்புக்கு அடிமை. ஆனால் வேணாமான்னு சொல்கிறேன், என் வார்த்தைக்கு பவர் இல்லையே, வெட்ட முடியலையே. அப்போ என்ன ப்ராப்ளம் நல்லா புரிஞ்சுங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், வேகமா வாசி. ஓசியா 6:5. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், அவர்களை வெட்ட
வெட்டினேன். நல்லா கவனிங்க, நீங்க உலகத்தோடு நெருங்கிட்டீங்க, உலகத்தோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கிறீங்க, உலகத்தின் வழியில போயிட்டீங்க. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே என்கின்ற அந்த பார்வை நாங்கள் மறுபடியுமாக பிறந்திருக்கிறோம். தேவனுடைய வித்தினாலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். என் குடும்பத்தை நான் வெட்டுவேன். என் குடும்பம் இந்த மண்ணோட மண்ணை சாரமாய் போகாதபடிக்கு என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய என் கணவனை நான் இந்த கோடாரியை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு வெட்டினேன் என்றால் ஒவ்வொரு மனுஷனும் தற்பெருமையில தாம் பெருமையில ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு எல்லாரும் தங்களுடைய பாவ நினைவுகளின்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் புருஷனுடைய நடவடிக்கை சரியில்லை, என் மனைவினுடைய ஆக்டிவேஷன்ஸ் இப்போ சரியில்லை, என் பிள்ளைகள் வேற மாதிரி போகிறாங்க, ஐயோ இது வேண்டாம், இது பாவ வழி, இந்த வழியை விட்டு திரும்புங்கன்னு ஒரு நாள் கதறி கொண்டிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்கா எல்லாரும் அவங்க பின்னாடியே போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழிகள் இன்றைக்கி தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும். தீர்க்கதரிசிகளை கொண்டு வெட்டினேன். தீர்க்கதரிசி மாத்திரம்னா கரெக்டாக எந்த வார்த்தையை எப்படி சொன்னால் இவங்க மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி ஷார்ப்பாக வச்சு வெட்டி அந்த பூமிக்குரிய சாரத்திலிருந்து வெட்டி எடுத்து தேவனுக்கென்று ஆலயத்தை கட்டுகிற, தேவனுடைய ஆலயமாய் நம்முடைய வீட்டை கட்டுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வர முடியும். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகாய் 1:8 வாசிங்களேன். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன். உங்கள் குடும்பம் ஒரு ஆலயமாக இருக்க வேண்டுமே ஆனால் இந்த பூமிக்குரிய சாரத்திலிருந்து அந்த மரங்கள் வெட்டப்பட்டு அது தேவனுடைய ஆலயமாய் கட்டப்பட்டிருக்க வேண்டும். புரிஞ்சு போச்சா? ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இன்னைக்கு உன் குடும்ப பாவத்தில் விழுந்து போச்சுன்னே தெரியாமல் இருக்கிறீங்களே. என் குடும்ப பாவத்தில் விழுந்து, பாவம்னா என்னன்னே தெரியலையே இன்னைக்கு. அந்த பெருமை, நல்லா கவனிங்க, தேவனையும் மனிதனையும் விட்டு பிரித்த ஒரு பயங்கரம் என்னன்னா மனிதனுக்குள்ள வந்த அந்த தற்பெருமை. அந்த தற்பெருமையில் தான் இன்னைக்கு தேவனை விட்டு பிரிந்து போயிட்டு என்ன சந்தோஷமே நம்முடைய ராஜ்யத்தை காண்பிக்கிற அந்த பெருமையை காண்பிக்கிறது. இன்னைக்கு என் மனசுல என் மனம் போன போக்கில் நான் போயிட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷம் என் மாம்ச பெருமையை கொடுக்கும். இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அதை என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா? பிள்ளைங்களுக்கு பயப்படுறோம், பிள்ளைங்க என்ன பெருமையாக பேசணும். இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ண, எல்லாரும் ஒன்னோடு ஒன்று சோரம் போய் ரொம்ப நெருக்கமாயிட்டோம், உலகத்தோடு கூட ரொம்ப நெருக்கமாயிட்டோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்குள்ளே வந்து நம்மை புதுப்பிக்கிறவராய் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தது. நாங்கள் யோர்தான் மட்டும் போகிறோம். இந்த மரண யோர்தானை ஜெயித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யோர்தான் மட்டும் போய் அங்கே உத்திரங்களை வெட்டி எங்களுக்கு வீடுகளை நாங்கள் குடியிருப்பதற்கு எங்களை வீடுகளை நாங்கள் உண்டாக்கி கொள்ளுவோம் என்கின்ற அனுபவம் இருந்துச்சு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில், எத்தனை பேர் இப்போ நீங்கள் மைண்டில் வச்சுங்க பார்க்கலாம், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கோடாரி இருக்கிறது? எத்தனை பேர் தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் நான் இன்னைக்கு தேவனுடைய புத்திரனாக இருக்கிறேன், என் கையில் கோடாரி இருக்கிறது, இப்போ நான் என் கணவனை திசை திருப்ப முடியும், உலகத்தை விட்டு வெட்டி இந்த பூமிக்குரிய மண்ணின் சாரத்தோடு இருக்கிற என் கணவனை வெட்டி இன்னைக்கு என்னால் என் குடும்பத்தை கட்ட முடியும். எத்தனை பேருக்கு நீ நம்பிக்கை இருக்குது? நான் சொன்னால் கேட்கவே மாட்டுறாங்க அப்படின்னா எங்கேயோ உனக்கு பிரச்சனை இருக்குது. நான் சொன்னால் எங்கே கேட்குறாங்க? நான் சொன்னால் எங்கே? இந்த வார்த்தை ஒரு கிறிஸ்தவன் சொல்லுவான்டானா அவன் வீழ்ந்து போயிருக்கிறான்னு தெரியாமையே சொல்கிறான். இதெல்லாம் நல்லா விஷயம் தெரிஞ்சவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கே நான் சொல்கிறத எங்கே என் ஃபேமிலி கேட்குது, அவங்க இஷ்டம் என்ன கேட்டு போட்டோம், அப்போனா இவங்களே விழுந்து போயிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் ஆகி என் புத்திரரை கொண்டு நான் அவர்களை வெட்டினேன். அப்போ என்ன அர்த்தம்? என்ன எதிலிருந்து வெட்ட சொல்கிறாரு அப்படின்னா, அந்த மனிதன் அந்த சுய ஞானம், சுய நீதி, அந்த சுய பெருமையில் விழுந்து போயிட்டு தேவனுக்கு விரோதமாக இருக்கிறான். அந்த குடும்பம் இன்னைக்கு தேவனுக்கு விரோதமான குடும்பமாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு என்னுடைய வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்குமே ஆனால், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலம் இருக்குமே ஆனால், நாம் பேசுகிற வார்த்தைக்கு தேவன் வல்லமையை கொடுத்து என் குடும்பத்தில் இருக்கிற அந்த உத்திரங்களை, அந்த மரத்தை வெட்டி என் தேவனுக்கென்று என் குடும்பத்தை ஆலயமாக மாற்றுவேன். நம்முடைய தேவன்
குடும்பத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆமேன் சொல்லுவாமா? நாங்கள் குடியிருக்கிறதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இதுங்க சர்ச்சுக்கு வருது, ஐக்கியம் ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப ஃபெல்லோஷிப்பாக இருக்கணும், அந்யோன்ய ஐக்கியம் இருக்கணும். ஆனால் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப மாம்சத்தில் போய் ரொம்ப ஒட்டி உறவாடி நாங்கள்லாம் ரொம்ப உயிர் நண்பர்கள், உயிர் தோழிகள்னு சொல்லி நண்பர்களுக்காக நண்பிகளுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு துணியிருத்து. இது என்ன ஆகும்னா அவங்களுடைய சாரம் அப்படியே உள்ள வந்து என்ன பண்ணணும், நம்முடைய டார்கெட் கரெக்டாக இருக்கணும். நீ தீர்க்கதரிசியின் புத்திராக இருப்ப அப்படின்னா ரட்சிக்கப்படாதிருக்கிற உன் நண்பனை வெட்டி கொண்டு வந்து நீ வீட்டை கட்டுவாய். நாங்கள் குடியிருக்கிற எங்கள் குடியிருப்பில் எங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு சரியான ரட்சிப்பு இல்லை ஆண்டவரே என்ற பார்வை உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் உங்கள் கையில் கோடாரி இருக்க வேண்டும். இந்த கோடாரி என்பது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அது முதல்ல உன்னை வெட்டி நீ முதல்ல வெட்டப்பட்டவர்களாய் நான் மனுஷரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவர்கள் என்கின்ற அனுபவத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி முதல்ல அது உன்னை வெட்டி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீ பேசுகிற வார்த்தை உன்னுடைய குடும்பத்தாரை வெட்டி தேவ ஆலயமாய் நீ உன் குடும்பத்தை நீ கட்ட முடியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தனிப்பட்ட ரீதியில் நான் தேவனுடைய ஆலயம், குடும்பமாக என் குடும்பம் தேவனுடைய ஆலயம், என் சபை தேவனுடைய ஆலயம். தேவன் எதிலே பிரியப்படுகிறார் என்றால் அவர் குடும்பத்தில் பிரியப்படுகிறார். அன்பான தேவஜனமே, தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அங்கே தீர்க்கதரிசிகளின் புத்திரன் மேலே வந்ததுமே அங்கே நல்ல பலன் வந்துருச்சு. இவங்க எங்கேயோ சோர்ந்து போயிட்டு சோரம் போயிட்டு இருந்தாங்க. நல்லா கவனிக்கணும். எந்த இடத்துல இன்னைக்கு என் குடும்பத்தை நான் கோட்டை விட்டுட்டேன், நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிள். உண்மையிலேயே நீங்கள் இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஆகிய தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, முன்னாடி 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க. நல்லா கவனிங்க. ரொம்ப சிம்பிள். கரெக்டாக 4 மணிக்கு எழுந்து தேவ சமூகத்தில் ஆராதனை பண்ணிவிட்டு, என்னங்க 4 மணிக்கு எழுந்தால் அன்றைக்கி ஃபுல்லாக உடம்பு சோர்வாக இருக்குமே, ரொம்ப எங்களால் வேலை செய்ய முடியும். காரணத்தை கர்த்தர் கேட்கவே இல்லை. நான் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய பலன் உங்களுக்குள் இருக்கும்போது அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தேவனே பலன் கொடுத்துருப்பார். இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நொண்டி சாக்கு. அப்போது உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக அந்த அந்த 4 மணிக்கு என் மாம்சத்தை நான் பலியாக்கி என் கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்று அவரை நான் பாடி துதித்து அவரை பிரசன்னத்துக்குள்ளே போகிறது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த 4 மணி ஜெபத்தில் வேதத்தை வாசிக்கும் போது இருதயத்துக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம் இருந்திருக்கும். சபை அப்படின்னாவே நல்லா கவனிங்க, என் தேவனுடைய வீடு. அங்கே வந்து ஆராதனை, அது எந்த ஆராதனைனா இருக்கட்டும், அங்கே பாஸ்டர் வராரு, முன்னாடியே வந்து காத்திருக்கிற அந்த அனுபவம், முன்னாடியே வந்து உட்காந்து அந்த தேவ பிரசன்னத்துக்கு அதில் ஒரு சுகம் இருந்திருக்கு. நான் காத்திருந்தேன் தெரியுமா, நான் முன்னாடியே வந்து காத்திருந்தேன் தெரியுமா. கொஞ்சம் நினச்சி பாருங்க. ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு என் வார்த்தையில் ஷார்ப் இல்லையே. என்கிட்ட இருந்த கோடாரி எங்க? என்கிட்ட இருந்த தேவனுடைய வார்த்தை இருந்தப்போ நான் பேசினா பட்டு பட்டு சக் சக்கு எல்லாவற்றையும் தேவன் நடத்தினாரே, தாமதம் இல்லாமல் நடத்தினாரே. ஆனால் இன்னைக்கு நான் எல்லாராலும் தூக்கி எறியப்படுறேன், என் வார்த்தைக்கு வேல்யூ இல்லையே. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் வார்த்தைக்கு வல்லமை. தேவனுடைய ஊழியம், சபையில் ஒரு ஊழியம்னு சொன்னால் நான் எவ்வளவு உற்சாகமாக நான் செய்திருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் சர்ச்சில் நான் மட்டும்தான் வேலை செய்யணுமா, அவங்களாம் நீ செய்யண்டா. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, இது ரகசியம் தெரியல, இது என் தேவனுடைய பிரசன்னம் அல்லவா. எனக்குள்ள இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. வாசிக்க பார்க்கலாம், எபிரேயர் 4:12 வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 4:12 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை
பாருங்க, அது ஆவி, ஆத்துமா, கணுக்கள் எல்லாவற்றையும் நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து இந்த ஷார்ப், இந்த கோடாரி, இந்த நல்ல கோடாரியானது அந்த பெருமை, அந்த சுய ஞானம், சுய நீதி, சுய பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்பா, நான் ஒன்றுமில்லை, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, நீர் எனக்கு நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவனாக இருக்கிற என்று சொல்லி அந்த தேவ பிரசன்னத்தின் மேலே வாஞ்சியாயிருந்த அந்த நாட்கள் இப்போ எங்க? உங்க ரட்சிப்பை எங்கேயோ தொலைத்து விட்டீர்கள். ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னாலே உங்களுக்குள்ள தேவனுடைய வித்து, தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறது. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்கேயோ உங்க ரட்சிப்பை நீங்க தொலைத்து விட்டு அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க மாம்சத்தை ஜெயங்கொண்டவர்களாக நீங்கள் தூக்கமெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை. நீங்க 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுத்தீங்க, நைட்லாம் ஏதோ ஒரு பிஸி ஷெட்யூல், எங்கேயோ ஒரு ஊழியமோ வேறு வேலையோ எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போயிட்டு நீங்கள் 3 மணிக்கு வந்து பட்டினா கூட அந்த 1 hour ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் மாதிரி இருந்துட்டு 4 மணிக்கு எழுந்து உட்காந்து அந்த 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 4 மணி அந்த இடைவிடா ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு நீங்கள் மொக்கையாக இருக்கிறீங்க? மொக்கை கூட இல்லை, கோடாரியே இல்லை, வார்த்தையே இல்லை. பிள்ளைங்க பாவங்க கண் முன்னாடி தான் செய்கிறாங்க, அது பாவம்னே தெரில, மனசெல்லாம் உடையும் எனக்கு. பிள்ளைங்க செய்கிறது இது பாவம். ஆனால் ஏன்னா உங்கள் கையில் கோடாரியே இல்லை. அந்த உங்களையும் நீங்கள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அல்லவா, உங்களையும் நீங்கள் வெட்ட மறந்துட்டீங்க. ஆவி, ஆத்மா, சரீரம் இது எல்லாவற்றையும் இணைக்கிற இந்த கணுக்கள், இது எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளேயே வேறு பிரித்து மகிமையெல்லாம் என் தேவாதி தேவனுக்கே என்று சொல்லி தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்த அந்த நாட்கள் எங்கே? அப்படி செக் பண்ணி பாருங்க, பார்க்கலாம். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை இங்கே ஒரு வீட்டு கூட்டமாக இருக்கட்டும், சபை ஆராதனையாக இருக்கட்டும், அல்லது சபையில் எந்த ஆராதனையாக இருக்கட்டும், முன்னாடியே வந்து காத்திருக்கிறது, சபையினுடைய சட்டத்திட்ட ஒழுங்குகளுக்கு காத்திருக்கிறது, அந்த ஊழியத்தை சேர்த்து அவ்வளோ உற்சாகம் இருந்துச்சு. அந்த வார்த்தை செய்த கிரியை, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, அந்த தேவ பிரசன்னம், நான் என் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த ரட்சிப்பின் அந்த உணர்வு அது இருந்துச்சு. இவங்க போய் கேட்குறாங்க, எலிசா கிட்ட போய் கேட்குறாங்க. எலிசா வந்து இந்த இடத்துல இயேசு ராஜாவுக்கு நிழலாட்டம். ஏசப்பா, நாங்கள் பாவம் செய்துட்டோம் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ரொம்ப நெருக்கமாக வச்சு நாங்கள் உலக பெருமையில் எங்கள் குடும்பம் போயிடுச்சு ஆண்டவரே, உலகத்தாம் போல சந்தோஷத்தை அனுபவித்து இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அந்த மரணத்தை ஜெயித்து அங்கே உத்திரங்களை வெட்டி வீழ்த்தி எங்கள் குடும்பத்தை நாங்கள் அவர் சீர்படுத்துவோம் ஆண்டவரே, நாங்கள் சீர்படுத்துவோம் ஆண்டவரே, நாங்கள் போகட்டுமா ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவரே. ஓகே, கர்த்தர் சொன்னார், அவர் குடும்பத்தின் தேவன் அல்லவா, ஆமேனா, அவர் யாக்கோபின் தேவன் அல்லவா, அல்லேலூயா சொல்லாமா. அவர் என்ன செய்தார்? நீங்கள் போங்கள், அதை போய் செய்யுங்க. இயேசு ராஜாவுடைய அந்த ஜெயமே எதில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வெட்டுவீங்க பாருங்க உங்கள் குடும்பத்தை. ஏன்னா குடும்ப சுயநீதியில் மாட்டிக்கிச்சு. நான் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு சொல்லி சுயநீதியில் மாட்டிக்கிச்சு. ஆனால் உன் வீட்டார் தான் உன் சத்துரு என்கின்ற சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் குடும்பத்தாரை வெட்டி, இது பாவம், இது தப்பு, அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபமா அந்த சகோதரிகள் தான் குடும்ப ஜெபத்தை ஆயத்தப்படுத்தணும், அதிகாலை ஜெபமா அந்த பிள்ளைங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆனால் இன்னைக்கு பிள்ளைங்க உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிறது இல்லையே. 5 மணிக்காவது உங்கள் பிள்ளைங்களை, ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, பாரம் உடையவர்கள், பரிசுத்த ஆவியினால் ஏவப்படுகிறவர்கள், பரிசுத்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களால் மட்டும்தான் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்க முடியும். நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும், நல்லா டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய பலம், பரிசுத்த ஆவியுடைய பலன், அது 4 மணிக்கு உங்களை உற்சாகத்தை கொடுத்து அவர் எழுப்பி நிற்க வைப்பார். நீங்கள் உங்கள் குடும்பத்தை நடத்தணும்னா நீங்கள் தான் நடத்தணும். நீங்கள் தீர்க்கதரிசியின் புத்திரர் இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை வெட்டி தேவனுடைய வழியில் அவர்களை நடத்த வேண்டும். அந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படுகிறார். ஏன்னா அவர்கள் உங்களுடைய உறவு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு 5 மணிக்கு எழுப்பி அந்த பிள்ளைங்களை போய் ஜபத்தில் போய் நில்லுன்னு சொல்லி உங்களால் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்னா, நீ அங்கே போய் சண்டை போடக்கூடாது. நீ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், அது வீண், அது மாம்சீகமாக, அது மனுஷிகமாக போயிடும். ஏன் இன்னைக்கு என்கிட்ட கோடாரி இல்லை?
என் கோடாரி எங்கேயோ விழுந்திருக்கு. எங்கே விழுந்திருக்குன்னா அது யோர்தானில் விழுந்திருக்கு. யோர்தானில் விழுந்து போச்சு. யோர்தான் மரணம், யோர்தான் சுய பெருமை. உங்ககிட்ட பெருமை இருந்துச்சுன்னாவே உன் வார்த்தைக்கு பவர் போயிடும். இன்னைக்கு இந்த 2025 வருஷத்தில் இந்த கடைசி ஒப்பு கொடுத்தல் ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நல்லா கவனிங்க. பிள்ளைங்க செய்கிற, உன் குடும்பத்தார் செய்கிற பாவம்னா என்னன்னே தெரியாமல் நீங்களும் விழுந்து போயிருக்கிற. ஒருவேளை நீ கொஞ்சம் நல்லா அலர்ட்னஸாக இருக்கிற, இதெல்லாம் பாவம்னு தெரியுது, ஆனால் நான் சொன்னால் கேட்க மாட்டேறாங்க அப்படின்னா நான் நீ அங்கே விழுந்து போயிருப்ப. இன்னைக்கு நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீ எங்கேயோ உன் கோடாரியை தவறவிட்ட. உன்னை வெட்டுவதற்கு பதிலாக உன்னை வெட்டி தேவனுக்கென்று மகிமைப்படும்படி வைத்திருந்த அந்த மகிமையான ஸ்தானத்தை இழந்திருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டு சமூகங்களை ஒப்பு கொடுங்க. ஆமாண்டவரை, வார்த்தையின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை விட்டு நான் கொஞ்சம் விலகினது உண்மை ஆண்டவரே. அதுக்கு என்ன காரணம்? அந்த 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 அதிகாலை ஜெபம், அவருடைய வேத வசனத்தின் மேல் இருந்த அந்த தாகம், அந்த தவிப்பு, தேவ பிரசன்னம், சபை கூடுதல் அப்படின்னாவே ஒரு ஈர்ப்பு, அங்கே வந்து காத்திருந்த அனுபவம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆசரிப்பு கூடாரத்தில் மோசேயோடு கர்த்தர் வந்து பேசினார். ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல அங்கே சிநேகிதன் என்கின்ற அந்த உறவை கர்த்தர் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பார். ஒரு சிநேகிதன் போல அன்பின் ஆண்டவர் வந்து மோசையோடு கர்த்தர் பேசினார். கர்த்தர் பேசிட்டு அவர் எழுந்து போயிட்டாரு. மோசையும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போயிட்டாரு. ஆனால் யோசுவா என்கின்ற மோசையினுடைய ஊழியக்காரன் அந்த பிரசன்னத்திலேயே அதை நினச்சி அதை அனுபவிச்சு அப்படியே என் கர்த்தருடைய அந்த வார்த்தையின் சத்தம், அந்த கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தன்னுடைய இருதயத்தையே தண்ணீரை போல ஊற்றிவிட்ட அந்த யோசுவாவின் அனுபவம். நல்லா கவனிக்கணும் அன்பானவர்களே. நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நம்ம எந்த அளவுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறோம் என்பதை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னா, நீ சபையில் நீ எந்த அளவுக்கு உன் பொசிஷன் இருக்கிறது. சபையினுடைய எல்லா ஊழியத்திலையும் அது தேவ பிரசன்னம். ஆமாம், நான் இன்றைக்கி போனோமா, இன்னைக்கு ஆமாம் வாரத்தில் டெய்லி போயிட்டு சபை எப்போல்லாம் கூடுதோ அப்போல்லாம் போயிட்டு நான் என்ன போனோமா, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ஒரு நாள் நான் கொஞ்சம் லீவ் போட்டேன் என்ன, அதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்காது. அது தேவ பிரசன்னம். ஆமேனா, அது தேவ பிரசன்னம். இவர்கள் இந்த உத்திரத்தை, இந்த வேர்லிருந்து, இந்த மண்ணுக்கு சம்பந்தம் என்கிற மண்ணின் சாரத்திலிருந்து, அந்த மண்ணின் சாரத்திலிருந்து வெட்டி வீழ்த்தப்பட்டு அங்கே ஒரு கூடுகை, சபையினுடைய ஒழுங்கு அப்படின்னாவே அங்கே முன்னாடி வந்து காத்திருக்கிறது. பாஸ்டர் இந்த டைமுக்கு நான் எப்பவுமே ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக பங்க்சுவாலிட்டியில் ரொம்ப அது எனக்கு பயம். அந்த நேரம் அதில் ஒரு செகண்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அப்படி நான் பதறுவேன், அப்படி அலறுவேன். ஏன்னா ஒரு 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 தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி அந்த பங்க்சுவாலிட்டி, அந்த நேரம் என்கின்ற அந்த விஷயத்தில் அவன் ஷார்ப்பாக இருக்கணும். அந்த டைமிங். ஏன்னா நாம் எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறோம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்கின்ற இந்த காரியத்தை விட்டு காலம் இல்லாத நித்திய ஜீவன் என்கின்ற மகிமைக்குள் இருக்கிறோம். ஆக ஒரு தேவ பிள்ளைக்கு வந்து அந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். அந்த அந்த நேரம், அதான் சொல்கிற தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரங்கள், அது எல்லாம் அவ்வளோ முக்கியமானது. அந்த வசனத்தை கூட வாசிக்க போகலாம். இங்கே யோசுவா எப்படி அந்த பிரசன்னத்துக்குள்ளே இருந்தார். அங்கே யாத்திராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 33:11, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இந்த முகமுகம் என்பதுதான் நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்கின்ற அந்த தேவனோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவமும், தன் சகோதரர்களோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவம் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் தான் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள். அங்கே வாசிக்க பார்க்கலாம். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போயிட்டான். மோசே பாளையத்துக்கு போயிட்டார். ஏன்னா இந்த கூடாரத்தை எடுத்து கொண்டு போய் தனிய பாளையத்துக்கு புறம்பே அவர் கூடாரம் போட்டிருந்தார். அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்ற பெயரை மோசே சூட்டியிருந்தார். ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன், யார் அவன்? வாலிபன்.
அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எவ்வளவு இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க இன்னைக்கு இந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறாங்களா? இந்த தேவ பிரசன்னம், தேவனை முகமுகம். ஏன்னா யோசுவா மோசையோட கூட இருந்தார், மோசையோட கர்த்தர் இருந்தார், மோசையோட முகமுகமாய் பேசினார். அந்த பிரசன்னத்துக்குள்ள போய் இந்த வாலிபன் அந்த தேவனோடு முகமுகம் என்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ள அவ்வளவு மகிழ்ச்சிக்குள்ள அந்த யோசுவாவுக்குள்ள இருந்ததுக்கான காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசனம். தேவன் வார்த்தையானவர், வார்த்தையாகத்தான் அவர் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எங்கேயோ நமக்குள்ள அந்த பெருமை இருக்கும்னா, அந்த பெருமை இந்த யோர்தானிலே விழுந்து போன அனுபவம் நம்மளை ரட்சிப்பத்துக்கு யோர்தானில் போட்டு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த லீடிங் எடுத்து போட்டு, எனக்கு பலவீனம், நான் என்ன பண்ணுறது, என் உடம்புல சுகம் இல்லை, நான் என்ன செய்கிறது, நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படிலாம் இல்லை. இந்த பலவீனம்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, என் தேவ பிரச்சனை எனக்கு இருக்கையில் அந்த நேரத்தை சரி கண்டிப்பாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்க, சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறவங்க, சபையில் நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம், நான் போயிட்டு பெருக்கணும் ஆண்டவரே, நான் பாய் போடணும் ஆண்டவரே, நான் ஐக்கிய விருந்து தயார் பண்ணணும் ஆண்டவரே, இது எல்லாம் ஊழியம். 4 மணி ஜபம் இல்லாமல் நீ இதெல்லாம் செய்கிற அப்படின்னா அது மாம்சத்தில் செய்கிற. நம்ம செய்வோம், ஆனால் எல்லாமே அது மாம்சிக பெருமையில் யோர்தானில் நம்முடைய ரட்சிப்பை தொலைத்து விட்ட அனுபவமாக அது இருக்கும் அன்பானவர்களே. ஆனால் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் அலசி பார்த்து கொள்ள வேண்டும். என்னால் முதலாவது அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கக்கூடிய யோசுவாவை போல, யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவர் நீங்காதிருந்ததை போல அந்த அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும். இது எப்படி இந்த யோசுவாவுக்குள்ள இந்த அனுபவம் வந்துச்சு அப்படின்னா, இந்த நெருக்கம் என்கின்ற உலகத்தோடு நெருங்கி இருக்கிற அந்த வாழ்க்கையை விட்டு யோசுவா தன்னை வேறு பிரித்து கொண்டார். எப்படிப்பட்டதை வேறு பிரித்தல்? வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரத்தில், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரம் அதில் 33-34 வாசிக்க பார்க்கலாம். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார், ஓங்கி வளர்ந்தவைகள் வெட்டுண்டு மேட்டிமையானவைகள் தாழ்த்தப்படும். மேட்டிமை, இந்த தோப்பு விக்கிரகம் என்பது மேட்டிமை, பெருமை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மறுபடியும் சொல்லுகிறேன், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நீ உன்னால் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்க முடியல, உன் குடும்பத்தார் 5 மணிக்கு எழுந்து ஜெபத்தில் நடத்த முடியல, உன் பிள்ளைங்களை பாவத்தை விட்டு நீக்க முடியல அப்படின்னா மேட்டிமை என்கின்ற தோப்பு, நீ தோப்பாக தேவன் அருவருக்கிற தோப்பு விக்கிரகம் என்பது தேவன் அருவருக்கிற ஒரு அருவருப்பு. நம்முடைய தேவன் குடும்பங்களின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வசனம் இல்லை, சத்தியம் இல்லை. அந்த பிள்ளைகளை வெட்டி உலகத்தை விட்டு, உலக ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு வெட்ட முடியல, அந்த பாவ வாழ்க்கையை விட்டு பிள்ளைகளை வெட்ட முடியல. அப்போ என்ன அர்த்தம்னா, கோடாரி எங்கேயோ மிஸ் ஆகிருக்கு. நீ தீர்க்கதரிசியின் புத்திரன் என்கின்ற ஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு உன் எலிசா உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? நல்ல விஷயம் ஐயா. நீங்கள் இல்லாமல் எங்களால் இந்த உத்திரத்தை வெட்ட முடியாதப்பா, நீர் உத்திரத்தை வெட்டி வீழ்த்தின மகிமை என் கர்த்தர். வசனம் வாசிங்களேன். அவர் காட்டின் அடர்த்தியை, நெருக்கத்தை, அல்லேலூயா, ஆமெனா, ரொம்ப நெருக்கமாக இருக்குது ஆண்டவரே நாங்கள் இருக்கிற இந்த இடம். அவர் காட்டின் அடர்த்தியை கோடாரினாலே வெட்டி போடுவார். இந்த கோடாரி தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமையின் வார்த்தை அடங்கியிருக்கிற பொக்கிஷங்கள் நாம். அவர் காட்டின் அடர்த்தியை கோடாரினால், பாருங்க, அடர்த்தின்னு என்ன அர்த்தம்? உன் பிள்ளை கெட்ட நண்பர்களோட அடர்த்தியாய் நெருக்கமாய் மாறிடுறதுனால அந்த ஃப்ரெண்டு என்ன செய்யறான்னு அப்படியே செய்வான். உன் பிள்ளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் உன்னை யாருன்னு சொல்கிறேன்னு. நம்ம ஆட்களுக்கு இவங்களும் வீழ்ந்து போயிட்டு, வீட்டில் இருக்கிறவங்களும் வீழ்ந்து போன்ட்டு தெரியாமல் கோடாரியை தொலைச்சி போட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்குது ஆண்டவரே, இந்த நெருக்கத்தை விட்டு நாங்கள் தூரம் வந்துடணும். என் குடும்பத்தில் அந்த பையன்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு பார்க்குறேன், முடியவே மாட்டேங்குது. அந்த பொண்ணு தான் என் பிள்ளைய கெடுத்துட்டா. உண்மைதான், அவர்கள் எல்லாம் தோப்புகள், தோப்பு விக்கிரகம். கர்த்தர் அருவருக்கிற அஸ்டார்டே, அஷாரே,
பாகாலினுடைய ஆராதனை அங்கே இருக்கிறது. அது வீண் பெருமையில் போய் உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவித்துக் கொண்டு வீண் பெருமையில் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் இருக்கிறவர்கள். நாங்கள் என் குடும்பத்தை மீட்கணும் ஆண்டவரே, எனக்கும் என் கணவனுக்கும் ஒரே வாக்குவாதமாக இருக்குது ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை என்னால் முடியல, வாழ முடியல, எனக்கு இந்த வாழ்க்கையே போதும், ஏண்டா இந்த வாழ்க்கை, ஏண்டா இவனை கட்டிக்கணும், ஏண்டா இவளை கட்டிக்கணும், இதை சொல்லியே புலம்பியே காலத்தை ஓட்டிட்டோம். அதுக்கு காரணம் என்ன? கோடாரி எங்கே போச்சு? தொலைந்த கோடாரி, தொலைந்த கோடாரி. நல்லா கவனிக்கணும், அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இன்னொரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த கோடாரி என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அவர்தான் தேவனுடைய வார்த்தை. அவன் சொல்கிறான், நான் இரவலாக வாங்கினது ஆண்டவரே. அது நல்லா மைண்டில் இருக்கணும். நான் இரவலாக வாங்கினது தேவனுடைய வார்த்தை, என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசு கிறிஸ்துவை போல நான் மாறுவதற்காக நான் என்ன செய்கிறேன்? என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். அவர்தான் தீர்க்கதரிசி, அவர்தான் தேவனை முகமுகமாய் அறிந்தவர். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, மறுபடியும் இந்த வசனத்தை திருப்பி கொள்ளுங்க. 2 ராஜாக்களின் புத்தகத்தில் அந்த 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது வாசிங்க பார்க்கலாம். அங்க எங்க தெரியுமா வாசிக்கணும்? அவர்களில் ஒருவன், 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடே கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி. ஏனென்றால் அவர்தான் தோப்புகளை வெட்டினவர் கோடாரியை கொண்டு. அவர்தான் தேவனுடைய வார்த்தையானவர். எல்லா பெருமகாரனையும் வெட்டி 12 சீஷர்களை தமக்கென்று உருவாக்கி இந்த முழு உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவன் நல்ல விஷயம் நல்லா தெரிந்திருக்குது. ஐயா, நீர் எங்களை தீர்க்கதரிசியின் புத்திரராக பயிற்றுவிக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தம்முடைய குமாரனின் ஆவியை எங்கள் இருதயங்களில் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் இல்லாமல் எங்களால் எங்கள் வீட்டை கட்ட முடியாதாப்பா, ஆமீன் சொல்லாமா? நாங்கள் குடியிருக்கிறதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது, தோப்புகளை போல் இருக்கிறோம். உலகத்தோட போய் கலந்துட்டு என் அம்மா, என் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, அன்பு கூறுறது தவறல்ல, பாவம் அல்ல. அவர்களுடைய சுபாவம் உள்ள என்ட்ராக கூடாது. நம்ம அன்பு கூறும் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன். அவர் மனுஷகுமாரனாக அவர் அன்பு கூர்ந்தார். அவர் தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். தேவனால் கொடுக்கப்பட்ட உறவு. ஆனால் அந்த உறவுல நாம் எப்படி இருக்கிறோம்? அங்கே கோடாரி இருக்கிறதா? அந்த உறவுல கோடாரி இருக்கிறதா? அவர்களுக்கு நன்மை செய்யணும், அம்மா அப்பாவுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவர்களுக்கு நல்லா பராமரிக்கணும், எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் அந்த சுபாவம் நம்மை பாதிக்கக்கூடாது. அப்போ நமக்குள்ள அந்த ரட்சிப்பினுடைய அந்த கோடாரி, அந்த தேவனுடைய வார்த்தை என்கின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் கையில் அந்த கோடாரி தான் நீ தீர்க்கதரிசி என்பதற்கான அடையாளம். நீ பேசினா ஷார்ப்பாக வெட்டும். முன்னாடியே ஷார்ப்பாக இருந்தியாம்மா, கோடாரி எப்பவுமே ஷார்ப்பு தான். அது மழுங்கவே மழுங்காது. அது பயங்கரமான ஒரு ஷார்ப்பான வார்த்தைகள் தான் நமக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இயேசுராஜா, நீங்கள் எல்லாமே என் குடும்பத்தை கட்ட முடியாது. நீர் மரண யோர்தானை ஜெயித்தவர், எல்லா உத்திரங்களையும் வெட்டி வீழ்த்தின மகிமையின் கர்த்தர் நீர். நீர் வந்தால் மாத்திரமே எங்கள் குடும்பத்தை நாங்கள் கட்ட முடியும். நீர் எங்கள் குடும்ப தலைவராக இருக்கிறீர். அல்லேலூயா சொல்வோமா? அங்கே கர்த்தர் நான் வருகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் அவர் எல்லா தோப்புகளையும் வெட்டி வீழ்த்தினவர், கோடாரினாலே வெட்டி வீழ்த்தினவர். ஏனென்றால் அவர்தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். நல்லா கவனிங்க, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாய் அவர் ராஜாதி ராஜாவாய் அவர் எருசலேமிலே பவனி வருகிறார். அப்படி பவனி வரும்போது பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாய் உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் அங்கே இஸ்ரவேலிலே சங்கமித்திருக்கிறார்கள். அங்கே எல்லாரும் தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி மரக்கிளைகளை விரித்து, அங்கே வஸ்திரங்களை விரித்து, அங்கே ராஜாதி ராஜாவுக்கு குருத்தோலை பிடித்து கொண்டு ஓசன்னா பாடிக்கொண்டு, எங்களை எங்கள் மாம்சத்திலிருந்து ரட்சியும் என் ஆண்டவரே, எங்களை எங்கள் மாம்சத்திலிருந்து ரட்சிக்க வந்த கர்த்தர். ஏனென்றால் என் தேவன் ஆவியா இருக்கிறார், எங்களை எங்கள் மாம்சத்திலிருந்து ரட்சியும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தராகிய ராஜாவுக்கு முன்னாக குருத்தோலையை பிடித்து கொண்டு போனார்கள். அங்கே போகும்போது அவரை அறியாத புறதேசத்திலிருந்து பல தேசங்களிலிருந்து வந்த எல்லா யூதர்களும் எல்லா இஸ்ரவேலர்களும் வந்து, யாருங்க அவரு அப்படின்னு கேட்டா, ஜனங்க என்று அவங்க அவரை பற்றி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, இவர் நாசரேத்திலிருந்து வந்த இயேசு என்னும் தீர்க்கதரிசி. இவர் யாருங்க? இவர் தீர்க்கதரிசிங்க. இவர் தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே பேசினார்.
தேவனுக்கென்று எங்களை வெட்டினார். எங்களுடைய வாழ்க்கையில் இவர் இடைப்பட்டார். எங்கள் வாழ்க்கையில் இந்த குறைகள் எல்லாம் நீக்கினார். எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுத்தார். கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை கொடுத்தார். எங்களை மாம்சம் உலகம் என்கின்ற இந்த வேரிலிருந்து இந்த சாரத்தில் எங்களை வெட்டி தேவனுக்கென்று எங்களை ஆலயமாய் கட்டியிருக்கிற தீர்க்கதரிசி இவர். அப்போ நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த எலிசா இந்த தீர்க்கதரிசியின் புத்திரோடு கூட வந்தாரே, அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்க பார்க்கலாம் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் அங்கே 21ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள் இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு. அவர் தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வார்த்தை உடையவர். தேவனுடைய வார்த்தையே இவர்தான். அல்லேலூயா சொல்லாமா? இவர்தான் தேவனுடைய வார்த்தை. ஆக தீர்க்கதரிசிகளின் புத்திரர். ஏன் எலிசாவை கூப்பிட்டாங்கன்னா, ஐயா நாங்கள் எல்லாம் உமது நாமத்தில் தான் அவருடைய குமாரர்கள். ஐயா நீர் எங்களோடு இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லை. இந்த கோடாரியே இரவல் ஐயா. ஆமேன்னு சொல்லாமா? இங்கே ஊழியர்கள் ஆகிய நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். எல்லா விதத்திலும் ஊழியம் செய்கிறோம். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் இரவலாக வாங்கியிருக்கிறோம் இந்த கோடாரியை. ஏனென்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த கோடாரி. அவர் பேசினா அவருடைய வாயில் அவ்வளவு அருள் பொழிகிறது. எல்லா அனுபவத்திலும் அவரே சௌந்தரியம் உள்ளவர். அவர் ஒருவரே சௌந்தரியம் உள்ளவர். அவரே தேவனுடைய குமாரன். நாங்கள் இரவலாக வைத்திருக்கிறோம். ரொம்ப அதிகாரம் பண்ணியும் நம்ம பண்ணக்கூடாது. ஷார்ப்பாக பேசணும். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு ஷார்ப்பாக இருக்க வேண்டும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த தீர்க்கதரிசியாகி எலிசா, தீர்க்கதரிசிகளை புத்திரர்களை உருவாக்கின எலிசா நான் வருகிறேன் என்று சொல்லி கூட போனார். 4ஆம் வசனம் வாசிக்கலாம். 6:4 அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். அங்க தோப்பு, தேவன் அருவருக்கிற தோப்பு. நல்லா கவனிங்க. தேவனை அருவருக்கிற ஒரு விக்கிரக ஆராதனை எதுனா தோப்பு விக்கிரகம். மரத்தை வச்சுட்டு அந்த மரத்துக்கு பூஜை செய்வாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல பாகாலும் அஸ்தரோத்தும் அங்கே பயங்கரமாக குடிகொண்டிருக்கும். நம்மக்கிட்ட கோடாரி இல்லை அப்படின்னா அது வேற மாதிரி கொண்டு வரும். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நீங்கள் இப்போ ஏற்கனவே உங்களால் ஜெயங்கொள்ள முடியல. இப்போ எல்லாரையும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் தாக்குகிற தாக்குதல் எதுன்னா இந்த தோப்பு. இந்த தோப்பு என்பது அருவருப்பான விபச்சார ஆராதனை அங்கே அந்த விக்கிரக ஆராதனையில் அங்கே இருக்கும். அதுதான் என்ன செய்யும்னா எல்லா ஆத்துமாக்களையும் சீண்டிக்கினே இருக்கும். அதுதான் எலியாவின் நாட்களில் உள்ள புகுந்து முழு இஸ்ரவேலையும் குந்தி நடக்க செய்த பயங்கரமான எசபேலின் ஆவியின் மூலமாய் உள்ள அஸ்தரோத்தை ஆராதிக்கிற அந்த பொல்லாத ஆவிகள்லாம் உள்ளே இருக்கும். அதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம கையில் கோடாரி இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையின் வல்லமை பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஆவில நிறைந்து மாம்சத்தை வெறுத்து நல்லா இந்த குளிரில் வேர்வை தண்ணி சொட்டணும். காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறேன்னா உன் உடல்ல இருந்து வேர்வை வெளியே வரணும். இயேசு ராஜா அந்த இரவில் ஜெபித்தாரே, அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, அவர் தேவனுடைய வார்த்தையானவர். அது போல நீ இறங்கி ஆவில நினைவு. நான் எத்தனை மணிக்கு 4 மணிக்கு அந்த ஜெபத்தில் ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்படியே பாதி தூக்கத்தில் அசைவாடி கொண்டு அப்படியே உட்காந்து நானும் ஜெபித்தேன்னு சொல்லி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் ஒரு பலனும் இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய அந்த பலம், அவருடைய பலன் இருக்குமே, ஏனால் அது மகிமையாக இருக்கும். அவர்களோட கூட போனார் இந்த எலிசா. அவர்கள் யோர்தான் நதி அருகே ஒரு மரங்களை அங்கே என்ன பண்ணாங்க, வெட்டினாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? என் குடும்பத்தை நான் ஆயத்தப்படுத்துவேன். யாருக்கு குடும்பத்தின் மேலே கரிசனை இருக்கிறதோ, என் கணவன் எப்படியாக கர்த்தர் அடிக்க போகிற, ஆண்டவரே அடிங்க, ஆண்டவரே என் கணவனை இன்னைக்கு நீங்கள் பேசுங்க, ஆண்டவரே என் கணவனை அடிங்க. உன் வாயில் கர்த்தர் அடிப்பாராக. என் மனைவி இன்னைக்கு உணவு பாடம் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. என் மனைவி இன்னைக்கு தண்டிங்க ஆண்டவரே. என் மனைவி, என் பிள்ளைங்க இப்படி அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. அவர்களை பாவத்திலிருந்து அவர்களுக்காக பாரப்பட்டு இருதயத்தில் வேதனைப்பட்டு, என் குடும்பம் இப்படி சீரழிது,
என் தேவன் அவர் குடும்பங்களின் தேவனாய் இருக்கிறார். என்ன கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் வீடு கர்த்தருடைய வீடு. என் குடும்பத்தை எப்படி என் கர்த்தரை சந்திக்கணும் அப்படின்னா, அவர்கள் மேலே நீ வைக்கிற அந்த பாசம் வெட்டி வீழ்த்தணுன்னா, அந்த கோடாரியினுடைய ஷார்ப்பில் எப்பேற்பட்ட கர்வாலி மரங்களாக இருக்கட்டும். தோப்பு விக்கிரகத்தை மேக்சிமம் கர்வாலி மரத்தில் தான் செய்வாங்க. ஏன்னா கர்வாலி மரம் சீக்கிரமாக வைரம் பாஞ்சிருக்கும். அந்த வைரம் பாஞ்ச அந்த மரம் வந்து பயங்கரமாக இருக்கும். எப்பேற்பட்ட கர்வாலி மரத்தையும் உன் கையில் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உன் கையில் பைபிள் இருக்கும், நீ வசந்த மனப்பாடமாக சொல்லலாம், உன் ஜபத்தை கூட பயங்கர மனப்பாடமாக சொல்லலாம். ஆனால் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலம் இல்லை அப்படின்னா உன் வார்த்தை வெறும் பேச்சாக தான் இருக்கும். அங்கே ஒன்றுமே நடக்காது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீ தேவ பிரசன்னத்தில், நீ சபையில் உன் பொசிஷன் இப்போ எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிங்க பார்க்கலாம். இதை வச்சே கண்டுபிடிச்சலாம். நீ எத்தனை மணிக்கு ஜெபிக்கிற, எவ்வளோ நேரம் ஜெபிக்கிற, எப்படி உன் வேத தியானம் என்பதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சபையில் உங்கள் செயல்பாடுகள் நான் ஒன்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏசப்பா நாமத்துக்கு மகிமையா. எல்லாரும் எந்த நிலையில் இருக்கிறீங்க? ஒரு ஐக்கிய விருந்துக்கு எப்படி நீங்கள் பொறுப்பெடுக்கிறீங்க? அல்லது அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுப்பீங்க. இந்த சாம்பார் நான் வைப்பேன், இந்த ரசத்தை நான் வைக்கிறேன், என் சகோதரர்களுக்கு நான் நல்லது பெஸ்ட்டை கொடுப்பேன். இது உனக்கு ஷார்ப், அந்த கோடாரி அது ஷார்ப்பாக அந்த அன்பினால வெட்டி வீழ்த்தலாம். அந்த அன்பில் தான் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். இந்த கோடாரியில் தேவனுடைய வார்த்தை என்பது அன்பு. அந்த அன்பில் தான் வீட்டை கட்ட முடியும். அந்த அன்பில் மட்டும்தான் எல்லாத்தையும் ஜெயங்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்பது அந்த அன்பின் வார்த்தை. எப்பேற்பட்ட சுபாவங்களையும் உன் வார்த்தையில் அடக்கிடலான்னு சொல்லி, எப்பேற்பட்ட சுபாவம் உள்ள பயங்கரமான துஷ்ட மிருகங்களையும் மனுஷன் வந்து அவன் அந்த சுபாவங்களை அடைக்கிறான். பெரிய கப்பல் சின்ன சுக்கானால திருப்பி இந்த கப்பலை கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களை என்னால் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வர முடியலையே அப்படின்னா வார்த்தை வளர ஆரம்பிச்சிட்ட. லூஸ் டாக். என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னே தெரியாமல் அந்த பாட்டுன்னு வளருது. சினிமா பாட்டு, சினிமா ஜோக்கு, டபுள் மீனிங் ஜோக்கு, அல்லது எங்கேயாச்சும் வேலைக்கு போனால் அல்லது மற்ற இடத்துல பார்த்தா அவங்க பேசுகிறத ரொம்ப நெருங்கிட்ட அப்படின்னா அந்த சுபாவம் அப்படியே உள்ளே வர்றது, அப்படியே மாறி போயிட்டு எல்லாரும் போல் நீ ஒன்று பார்த்துக்கணும், உடனே முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சொல்ல நாவு நெருப்புன்ட்டார். உன் ஆயுள் சக்கரத்தை கொளுத்துருச்சு, உன் குடும்பத்தையும் கொளுத்துருச்சு. உன்னால் உன் குடும்பத்தை திருப்பி கொள்ள முடியல, உன்னையும் திருப்பி கொள்ள முடியல. முதல்ல நீ எங்கே விழுந்தன்றதை முதல்ல உட்காந்து எழுந்து பாரு. நீ விழுந்த இடம் எதுன்னு உனக்கு தெரியணும். உட்காந்து அலசி பாரு. இன்றைக்கி நீ எழுந்துட்ட அப்படின்னா உன்னுடைய நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப எளிமை. சபையில் இருக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியரோடு அந்த 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 விஷன் இருக்கும். ஏன்னா சபையினுடைய ஒரே நோக்கம் வந்து அன்பு. சபையினுடைய நோக்கம் வந்து தேவ அன்பில் பூர்ணப்பட்டு சபையை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த அன்பு என்பது அடிமை, தாழ்மை. தேவனுக்கு முன்பாக அடிமை, மனுஷருக்கு முன்பாக தாழ்மை. அந்த அடிமை என்பது சுயாதீன சித்தம் தெரிந்து கொள்ளும் உரிமையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து தேவ சித்தம் செய்வது. அது மனுஷர்கள் மத்தியிலே தாழ்மை என்கின்ற, சாந்தம் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே அது கொண்டு போகும். அது இருந்துச்சுன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த ஸ்பிரிட்டில் வந்து கலந்துருவாங்க. அந்த ஸ்பிரிட்டில் கலந்து அந்த டேஸ்ட், தேவனுடைய அந்த டேஸ்ட் அப்படியே அவங்களுக்கு வந்துடும். இவங்களுக்கு சில பேருக்கு இதை செய்ய சொன்னால் ஒன்றையும் புரியாது. டேஸ்ட்னு சொன்னால் நம்ம செய்கிற செயலினுடைய வேல்யூ. அவங்க தான் வந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று சொல்லி உங்களை சொல்லி கொண்டாலும், கர்த்தர் உங்களை அழைத்திருந்தாலும், உங்கள் கையில் கோடாரி இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்தாரை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்த முடியாது. அது உங்களுக்கு வலியை தான் கொடுக்கும். ஏன் இன்னைக்கு இந்த கோடாரியை நாம் தொலைத்து விட்டோம்? நல்லா தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிங்களேன், அதை பார்க்கலாம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரிலே விழுந்தது. யோர்தான் என்பது மரணம் என்பது பெருமை. உனக்குள்ள பெருமை வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் சுயநீதி, சுய பெருமை, மேட்டிமை வருவதற்கு காரணம் சுய நீதி. அதாவது வந்து அந்த சுய ஞானம். அதுக்கு என்ன காரணம்? சுய ஞானம். அந்த சுய நீதியில் உன் சந்தோஷத்தை, மாம்ச இச்சைகளை
உன்னுடைய மனம் போன போக்கில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். ஆக இந்த சுய பெருமைக்கு காரணம் இந்த சுயநீதி. அந்த சுயநீதிக்கு காரணம் அந்த சுயஞானம். தேவனை அறியாதிருக்கிற சகலமும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். ஆமென் சொல்லாமா? தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். கோடாரி தொலைஞ்சி போயிருச்சிங்கோ பிரதர்ஸ். உன் வாயில தேவனுடைய வார்த்தை இருக்கா? நீ பேசினா அந்த வார்த்தை அவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும். வார்த்தை விட்டுறக்கூடாது, லூஸ் டாக் பண்ணக்கூடாது. வெளியே போகையில் தனக்கு அடாத காரியத்தில் ஈடுபடுகிறவன் நாயின் காதை பிடித்து இடுக்கிறத போல இருக்கும். தெருவில் நின்று பேசுறது, வெட்டி கதை, ஊரு கதையை பேசுறது, இதெல்லாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சபையில் ஒரு ஊழியக்காரனோடு எப்படி இணைந்திருக்கிறீர்கள்? ஏன்னா ஊழியக்காரன் செயல்படுவது இயேசுராஜாவுடைய தரிசனத்துக்காக, இயேசுராஜாவுடைய அன்பு நிறைவேற்றுவதற்காக. அது ஈஸியாக கண்டுபிடிச்சு. சபையில் ஒரு குறை உன்னால் பேச முடியாது. நீங்கள் ஊழியக்காரருடைய ஆவியோடு கூட நீங்கள் இணைந்து தேவ தரிசனத்துக்கு எப்படி செயல்படுறீங்க? எல்லாரும் ஐக்கிய விருந்து செய்கிறாங்க. நானும் போய் கணக்குக்காக ஒரு வெங்காயத்தை உரிச்சிட்டு நானும் வந்தேன் கணக்கு கிடையாது. நிறைய தேவன் அறிந்திருக்கிறார். கடைசி வரைக்கும் அது அவ்வளவு பாரத்தோட தரிசனத்தோட அந்த ஸ்பீடு இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நம்ம ஜெபம் பண்ணி கொள்ளணும். ஆண்டவரே ஐக்கியப்படுத்துங்கப்பா, சபையில் ஐக்கியப்படுத்துங்கப்பா, சபையில் இருக்கிற குடும்பங்கள்லாம் சபையில் ஐக்கியப்படுத்துங்கப்பா. இந்த சபையுடைய அந்த செயல்பாடுக்கு ரன்னிங், இது தேவராஜ்யம். அன்பானவர்களே, தேவராஜ்யம் இது. எந்த நேரத்திலையும் எல்லாருக்கும் போஜனத்தை ஆயத்தமாக கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம சரியாக செயல்பட வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் சுவிசேஷம் போய் வெளியே சென்றடைவதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் ஏண்டா விட்ட? அடா புண்ணாக்கு, ஏன் புண்ணாக்கு? எவ்வளவு வசனம் கேட்டாலும் கரையிறதே கிடையாது. சில புண்ணாக்குங்கள்லாம் பார்த்தோன்னா அவ்வளவு கெட்டியாக இருக்கும். நீ என்ன தான் போட்டு ஊற வச்சு, நான் அந்த புண்ணாக்கு கூட படுவோம் பாருங்க பாடு. நான் ஏன் இந்த புண்ணாக்குன்னா, வசந்த வாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நல்லா ஆண்டர்கிட்ட நல்லா ஆண்டவே நீங்கள் என்னை பலப்பட்டுங்கப்பான்னு சொல்லியிருப்பேன். நல்லா உற்சாகமாக போயிருப்பேன். திடீர்னு பார்த்தா 2 நாள் அப்படியே ஸ்லைடு வாங்கிட்டு இருப்பேன். ஐயோ, அப்போ தான் யோசித்தேன், இந்த புண்ணாக்கு மாதிரி கரைய மாட்டேறேனே ஆண்டவரே. இந்த புண்ணாக்கு அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன், இந்த புண்ணாக்கு எவ்வளவு தண்ணியில் போட்டு ஊற வச்சாலும் சில வேலைகள் என்ன பண்ணுவோன்னா புண்ணாக்கை எடுத்து போட்டு நல்லா நசுக்கி போட்டு ஊற வச்சா கூட ஊறாது அந்த புண்ணாக்குங்க. இவனுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல தேவனுடைய வார்த்தையின் வல்லமையில் ஸ்லைடாக இருக்கான். லூஸ் டாக் பண்ணுறான். சிந்தனையில், நினைவில் தேவ வித்து, தேவனை அறிகிற அறிவில் நான் தேவ பிள்ளை என்கின்ற ரட்சிப்பை விட்டு விலகி போயிட்டேன். எல்லாம் கவனி. உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன் ஜெப வாழ்க்கை, உன் வேத வாசிப்பு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் ஆத்தும பாரம் இல்லைன்னா நீ ஒரு கிறிஸ்தவனே கிடையாது. உனக்குள்ள ஆத்தும பாரம், உங்ககிட்ட முன்னாடிலாம் உங்ககிட்ட வந்து நின்று பேசினாவே அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவியே, மா சர்ச்சுக்கு வாங்க, பிரதர் சர்ச்சுக்கு. இன்னைக்கு வெட்டி கதெல்லாம் பேசுகிற. அதுக்கு என்ன காரணம்? இவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி கை நழுவி போயிருச்சு. ஒரு ரட்சிப்பை தொலைச்சிட்ட, பவர் போயிருச்சு. ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு நல்லா தெரிந்திருந்தது, இது இரவல். இந்த ரட்சிப்பு அவர் கொடுத்த கிருபை. இந்த ரட்சிப்பு என் ஆண்டவர் என் தேவன் கொடுத்த கிருபை. இதை மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது மனுஷனாலே உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்முடைய மீட்புக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்து அவரை போல என்னை மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு ஒரு இரவல். இதை எவ்வளவு ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஐயோ என் ஆண்டவனே, அதை நான் இரவலாக வாங்கியிருந்த ஆண்டவனே, அதை நான் இப்ப விட்டுட்ட ஆண்டவனே, ஏன்பா விட்ட? என் வாயில கொழுப்பு. தேவனை துதிக்கிற துதி இல்லை. எடுத்து வாசிக்க போலாம். யாக்கோபு தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது இந்த கோடாரியை தொலைத்து விட்டவனை பார்த்து இங்கே சொல்றாரு. வாசிக்க பார்க்கலாம். 3லேருந்தே வாசிக்கணும். 3ஆம் அதிகாரம் 3லிருந்து வேகமாக வாசிக்கலாம்.
குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். எவ்வளவு பெரிய பலமுள்ள குதிரையும் உன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுற, எவ்வளவு பெரிய மிருகங்கள், யானை, சிங்கம், புலிலாம் கூட இன்னைக்கு மனுஷ கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறான். பெரிய கப்பல் அதோட சுக்கான்ல வச்சு நீ போகிற திசைக்கு திருப்பிக்கிற. ஆனா தொடர்ந்து வாசிங்களேன், அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவை. இவ்வளவுதான் கான்செப்ட், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உன்னை பத்தி நீ பேச ஆரம்பிப்ப பாருங்க, உன்னை பத்தி நீங்க பேச ஆரம்பிப்பீங்க பாருங்க. முன்னாடியெல்லாம் தேவனை பற்றியே பேசி தேவ சிந்தனையில் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா, பெருமை தான் உள்ள வந்து தோப்பு விக்கிரகமாக உங்களை மாற்றி விட்டது. உங்களையும் வெட்டல, உங்கள் குடும்பத்தையும் வெட்டல. இன்னமும் அந்த உலக சுபாவ உலக அந்த எசன்ஸ்லேயே இன்றைக்கி அந்த குடும்பம் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கென்று உலகத்தின் சுபாவத்தை விட்டு வெட்டி எடுத்து தான் தேவனுக்கு வீட்டை கட்ட வேண்டும். ஆக நீ பெருமைகளை பேச ஆரம்பிப்ப பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன் வீடு, உன் மனைவி, உன் பிள்ளைங்க, உன் வேலை, உன் பணம், உன்னுடைய ட்ரெஸ்ஸு, உன் நகை, உன் வாகனம், இதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே அந்த பெருமை உள்ளே வந்திருக்கும். ஏன்னா மகிமையெல்லாம் தேவனுக்கே உரியது. அங்கே சொல்கிறாரு, பெருமையானவர்களை பேசுது உன் வாயே. பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான், உன் நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரகம் போறதே உன் வாயில தான். நரகம் போறதே, நீங்கள் மனுஷன் நரகத்துக்கு போகிறதுக்கே காரணம் அவன் சொந்த பேச்சை பேசுகிறான். ஆனால் ஓய்வு நாள் என்கிற அனுபவத்துக்குள்ளே வருகிறவன் உன் சொந்த பேச்சை பேசாமலும் ஓய்வு நாளை மகிமையின் நாள் என்று நீ எண்ணுவாயானால் அப்போது யாக்கோபின் வல்லவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ உன்னை கொளுத்தி போட்டுருச்சான். தொடர்ந்து வாசிங்க. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. வாயில விஷம் இருக்குதுங்க. நாவின் விரியன் பாம்பின் விஷம் உன் நாக்கில் இருக்குது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். இப்போ உங்ககிட்ட தாழ்மை இல்லையே, மற்றவங்களை பத்தி குறை பேசி மற்றவங்களுடைய பலவீனங்களை சுமந்து கொள்ளக்கூடிய அந்த பலனை இப்போ உனக்கு இல்லை. மற்றவங்களுடைய குறையா பார்க்கறே தவிர அவர்கள் தேவனுடைய பிள்ளையாக பார்க்காம அவருடைய குறைகள் எல்லாம் போய் ஊரில் போய் சுற்றி சொல்லி அவங்கள கலகம் பண்ணி அவங்கள தூஷிக்கிற அந்த தூஷணம் வாயில் இருக்குது. தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷரை நீங்க சபிக்கிறியே. தொடர்ந்து வாசிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பும் கசுப்புமான தண்ணீர் சுரக்குமா? அதனால் தான் கோடாரி விழுந்து போச்சு. முன்னாடி தேவனுடைய வசனத்தை தியானிச்சு உன் சிந்தனையை ஒரு வினாடி கூட விடாம அந்த சிந்தனையிலேயே தேவ பிரசன்னத்திலேயே வாழ்ந்த அந்த பிரசன்னம் உனக்குள்ள இருந்துச்சு. உன் வார்த்தையில் ஒரு மகிமை இருந்துச்சு. கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருந்தார். நம்ம பேசினா தேவன் அநேக காரியங்களை அந்த வார்த்தையில் ஒரு அசைய பண்ணினார். ஒரு பெரிய அசைவை தேவன் நமக்கு உண்டாக்கினார். ஆனால் இன்னைக்கு இந்த கோடாரி இல்லைன்னா என் பேசுகிற இந்த வார்த்தைக்கு வல்லமையே இல்லை, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. மற்றவங்களை வேற குறை சொல்கிறது, இப்போ இன்னும் பயங்கரமாக குறை சொல்கிறது, அவங்களை சபிக்கிறது. என் புருஷன் சரியில்லை, முன்ன மாதிரி என்னை நேசிக்கல, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லைன்னு எல்லாருக்கிட்டே போய் புலம்புறது. அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் குடும்பத்தின் மேலே உங்களுக்கு பாரம் வேண்டும். அன்பானவர்களே, என் குடும்பம் கர்த்தருடைய குடும்பம், என் குடும்ப தலைவர் என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து, என் குடும்பத்தின் தலைவராக இருக்கிற வெளிச்சம் உங்களுக்கு இருந்தால் தான் இந்த மகிமையில் நீங்கள் மாற முடியும். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, முன்னாடி தேவ பெருமையை தேவ மகிமையை பேசினேன், எங்கே பேசினாலும் தேவனை பற்றியே பேசினேன், எல்லாருக்கிட்டும் சாட்சியை பகிர்ந்து கொண்ட, எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுன்ற பாரம் இருந்துச்சு. இப்போ உன் பெருமையை பேசுகிற. ரொம்ப சிம்பிள் டிஃப்ரென்ஸ். ஏன் இன்னைக்கு என் குடும்பத்தை வெட்ட முடியல, பாவத்திலேருந்து பிள்ளைங்களை ஏன் திருப்ப முடியல இன்னைக்கு? இது காரணம் தற்பெருமை.
இந்த தற்பெருமையில் தான் தொலைச்சி போயிட்டான். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் அலறான், ஐயோ இது இரவலாச்சே, இது கிருபையாச்சே, இது என் தேவன் கொடுத்த கிருபை அல்லவா. அந்த வசந்த வாசிங்க, எபேசியர் நிருபத்தில், எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம், எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம். இந்த ரட்சிப்பு எப்படி 8 வாசிக்க பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அல்லவா. என் வாயில் இருக்கிற என் வார்த்தை என் தேவன் கொடுத்தது அல்லவா, அது இயேசு ராஜாவுடைய அந்த சாயல் அல்லவா, அவரை போல மாறுகிற அந்த மகிமை அல்லவா. ஐயோ இன்னைக்கு இந்த ரட்சிப்பை தொலைத்து விட்டேனே. நான் இரவலாக ஒன்று கவனிங்க, இந்த ரட்சிப்பு கிருபை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்திடுவார். ஆமென் சொல்லாமா. நீ எங்க விழுந்து போனாலும் இது கிருபை, இது என் தேவனுடைய ஈவு. ஏனென்றால் வாசிப்பால 9வது வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. பெருமை வரக்கூடாது, இது தேவன் கொடுத்த கிருபை. நான் சபையில் இருப்பது, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருப்பது என் தேவன் எனக்கு கொடுத்த கிருபை. ஆமென் சொல்லாமா. இரவல் தகுதி இல்லாத நன்மை. நான் இன்னைக்கு சபையில் இருப்பது, இன்னைக்கு சபையில் ஒரு அங்கமா இருப்பது என் தேவன் கொடுத்த இரவல், எனக்கு கொடுத்த கிருபை, என் இயேசு ராஜா எனக்கு பாராட்டின கிருபை. இது இரவலுக்கு நான் வாங்கினேன் அல்லவா என்பதை குறித்து சொல்லுகிறான். எந்த இடத்துல விழுந்தானோ அவன் தெரிஞ்சு வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு ராஜா கிட்ட, அப்பா இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா நான் உங்கள் சமூகத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேன், உங்களை என் பக்கத்தில் தான் நான் வச்சிருக்கிறேன், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிட்ட ஆண்டவரே. ஆனாலும் என் வாயில் என் பெருமை பேசுனேன், என் வாயில் எனக்கு கொடுக்கப்பட்ட தேவன் அல்ல என் சந்தோஷம், தேவன் கொடுத்தவைகள் என் சந்தோஷம் சொல்லி தேவன் கொடுத்த சுகத்தில் நான் திசை மாறி போயிட்டேன். ஆனால் நீங்கள் என் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க. ஆமென் சொல்லாமா. நீங்க என் கூடவே இருக்கிறீங்க, என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை. என் இயேசு ராஜனே, நீங்க எனக்கு அந்த கோடாரியை திருப்பி என் கையில் கொடுக்கணும். ஆமென் சொல்லாமா. நீங்க மறுபடியும் வாசிங்க போலாம். அந்த 6ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று பாருங்க. நல்லா சொல்றது கவனிங்க. உங்க மனசு, உங்க ரட்சிப்பு, உங்களுடைய நினைவுகள் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எங்க விழுந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. பக்கத்துல இயேசுராஜா சொல்றாரு, பக்கத்துல இயேசுராஜா நிக்கிறாரு, நீ எங்க விழுந்தன்னு நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உடையவர். நம்முடைய ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற மகிமையின் கர்த்தர் அவர். ஆமென் சொல்லாமா. அது எங்கப்பா விழுந்தது, அது எங்கே விழுந்தது என்று கர்த்தர் கேட்கிறார். அன்பான தேவஜனமே, நீ எங்கே விழுந்த? உன் ஜபத்திலையா? கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை நீ மறந்து போனியா? அல்லது உன்னுடைய வேத வாசிப்பில் எங்கே குறை இருக்குதா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, சபையில் நான் ஒரு அங்கம், சபையில் நான் தேவனுடைய பிள்ளை, எங்கள் அப்பாடி ராஜ்யத்துக்கு நான் என் மன உற்சாகத்தில் சபைக்காக நான் செயல்படுவேன் என்கின்ற அந்த மன உற்சாகம் எந்த இடத்துல நீ விழுந்திருக்கிறாய், எந்த இடத்துல நீ விழுந்து போனாய் என்பதை நீ உட்கார்ந்து நீ அலசி பார்ப்பீங்க. இந்த கடைசி நாட்களில், இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே தேவன் நம்ம இருப்போமேனால் கர்த்தர் நம்மை மீண்டுமாய் உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உடையவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரனே, சகோதரியே, அவன் அந்த வாசியப்ப அவன் அந்த இடத்தை காண்பித்த போது நமக்கு பலன் இல்ல. அப்பா எனக்கு பலன் இல்லை, உங்க பலத்தில் மட்டும்தான் நான் எழுந்திருக்க முடியும். அவன் அந்த இடத்தை காண்பித்தான். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்கள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கமன் ஆண்டவரே, இந்த இடத்துல நான் பாவம் செஞ்சோம்பா, இந்த இடத்துல நான் தூஷணமாக நான் பேசின ஆண்டவரே, அவங்கள பற்றி கலகமாக பேசின ஆண்டவரே, அப்பா நான் நீங்கள் செய்த நன்மைகளை நான் மறந்துட்டேன் ஆண்டவரே, நீங்கள் செஞ்ச நன்மைகளை நான் மறந்துட்டு ஏன் பெருமை நான் பேச ஆரம்பிச்சு. எந்த இடத்துல நீங்கள் விழுந்து போனீங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட நீங்கள் மனஸ்தாபப்பட்டு அந்த பாவ உணர்வு அடைந்து அந்த பாவ மனஸ்தாபப்பட்டு அந்த பாவ அறிக்கை செய்வீங்கன்னா அந்த இடத்திலிருந்து உங்களை மறுபடியும் தூக்கி உயிர்ப்பித்து மறுபடியும் உங்கள் வீட்டை கட்ட அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா. உங்களை கொண்டுதான் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும். நீங்கள் தான் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள். அன்பானவர்களே, அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை என்ன
மிதக்க பண்ணி. இங்கே எலிசா என்ன செய்கிறார் என்றால் சிலுவை மரத்தை எடுத்து அங்கே போடுகிறார். சிலுவையிலே சத்துருவின் தலையை, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை, இந்த உலகத்தின் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை, இந்த உலகத்தின் அதிபதியை, சுய ஞானம், சுய பெருமை, சுய நீதி என்கின்ற இந்த மனிதனுடைய சுயத்தை அவர் சிலுவை மரத்தில் அந்த கொம்புல அவர் சத்துருவின் தலையை நசுக்கினார். தேவகுமாரன் மறுபடியுமாக நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமே ஆனால் அன்பானவர்களே, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்கு யாவையும் செய்து முடித்தார் என்று நீங்கள் சிலுவையை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் மறுபடியுமாக எழுந்து போன உங்கள் ரட்சிப்பை தேவன் மறுபடியும் திருப்பி கொடுக்க அவர் வல்லமை உடையவர். ஆமென் சொல்லாமா? ஒரு கொம்பை வெட்டி அங்கே போடுகிறார். அந்த கொம்பு அங்கே வெட்டி போட்டதுமே அதை அங்கே எரிந்து அந்த இரும்பு மிதக்க பண்ணினார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? அந்த இரும்பு மிதக்க பண்ணினார். இந்த இரும்பு என்பதுதான் விவேகம் என்று நாம் பார்த்தோம். ஆமெனா? ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு. இந்த இரும்புக்கு முன்னாடி இது பூர்ணமாக்கப்பட்ட அன்பு என்று நாம் பார்த்தோம். அங்கே 1000 வருட அரசாட்சியில் இரும்பு அந்த கோலினாலே அந்த குயக்கலத்தை உடைக்கிறத போல சத்துருவை உடைப்பார் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். அங்கே கர்த்தர் அங்கே இரும்பை மிதக்க பண்ணி அதை அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கரங்களுக்கு சொல்லாமா? இன்னைக்கு நீங்க எழுந்து போன உங்க ரட்சிப்பை மறுபடியும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறீர்கள். ஆமென் சொல்லாமா? அந்த இரும்பு எப்பேற்பட்ட அந்தகாரத்தையும் அடித்து நொறுக்கும். இரும்புக்கு முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது. அவ்வளவு பெரிய உறுதி இருக்கும். அவ்வளவு பெரிய உறுதியான தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு உண்டு. தேவன் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து மறுபடியுமாக நம்முடைய குடும்பத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சபையை கட்டுவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துவார். உன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு நீ எப்படியாக உன் குடும்பத்தை நீ கட்டுவ. இவர்கள் உலகத்தோடு நெருக்கமாக இருக்கிறார்கள். அந்த நெருக்கத்திலிருந்து வெட்டி வீழ்த்தி உன் குடும்பத்தை நீ கட்டுவ. இந்த மரத்தை வச்சு நீ ஒரு பெரிய வீட்டை கட்டுவன்னு கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாரு. ஒருவேளை நீ இந்த கோடாரியை நீ தொலைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் இந்த கோடாரியை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே, முன்ன மாதிரி என் வாழ்க்கை இல்லையே, என் வாழ்க்கை எங்கேயோ ஸ்லைடா இருக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உனக்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு மறுபடியும் அதே வார்த்தையின் வல்லமை, ஆமென் சொல்லாமா? அதே தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இருபுறமும் அந்த கருக்குள்ள பட்டயத்தை இன்னைக்கு உங்க மேல தேவன் அபிஷேகத்தை கொடுத்து உங்களை மறுபடியும் மகிமையான வல்லமை புதுப்பிக்க போகிறார். 2026 வருஷத்திலிருந்து ஒரு மகிமையான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், எடுத்துக்கொள், கையை நீட்டி எடுத்துக்கொள். இன்றைக்கு இந்த கையில தேவனுடைய நாமத்தை, இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு தேவன் நமக்கு பாராட்டி இந்த ரட்சிப்பை நீங்கள் நல்லா அனுபவித்து சந்தோஷப்படுவீர்களே ஆனால் மறுபடியுமாக தேவன் இந்த ரட்சிப்பை கொடுத்து உங்களை மறுபடியுமாய் உங்கள் குடும்பத்தை உங்களை கொண்டு, சபையை உங்களை கொண்டு கட்டிவிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? அன்பின் ஆண்டவர், இன்றைக்கு நான்